ரேஷ்மா. வாங்கப்பா, வாங்க உட்காருங்கப்பா, வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காரு ரேஷ்மா. அது வந்து ஹாஸ்பிட்டல் வழியா வந்தேனா, அதான் சரின்ட்டு உன்னை பார்த்துட்டு போலாமேன்ட்டு வந்தேன். வேற எதுவும் இல்லை. என்னம்மா ரொம்ப வேலையா இருக்கியோ? வெளியே கேட்டதுக்கு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி, நேரமானாலும் பரவாயில்லையே, கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்து பேசிட்டு போவோமேன்ட்டு வந்தம்மா. வேலை அதிகமா இருக்கும் ரேஷ்மா. என்னப்பா கேட்கீங்க நீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. வேலை எப்பவுமே இருக்கிறது தானே, அது பிரச்சனை இல்லை. நீங்க எப்பவும் போல வர வேண்டியது தானேப்பா. ஏன்ப்பா நீங்க வெளியே எனக்காண்டிலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. உட்காருங்கப்பா, நான் சேர் எடுத்துட்டா சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும் ரேஷ்மா. அது வந்து ரகு வந்துட்டு போனானோ? ரகுவாப்பா? அது வந்து ஆமாப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது தானே ரகு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுதான். அதுக்கு இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கும் வந்தான். நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கே தெரியும். அது எப்படி? அது வந்து அது இம்பார்ட்டண்ட்னா ஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப இருக்குப்பா, பார்க்க வேண்டியது இருக்கு. வீட்டில் போய் எதுவாக இருந்தாலும் பேசிப்போமா? இன்னைக்கு டிஸ்சார்ஜுக்கான ஃபார்ம்லாம் நிறைய இருக்கு. நான் பார்த்துட்டு சிக்னேச்சர் போட்டு கொடுத்தா தான் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் சிஸ்டர்ஸ் ஆரம்பிப்பாங்க. வீட்டில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா. நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா. இங்க பாரு ரேஸ்மா, அப்பா மூஞ்சி பார்த்து பேசு எதுவா இருந்தாலும். அதான் சொன்னலப்பா, ரகு வந்துட்டு போயிட்டான். வேற எதுவும் இங்கே நடக்கல. நான் எதுவும் நடந்துச்சான்னு கேட்கவே இல்லையே ரேஸ்மா. அதுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு சொல்ற. அப்ப எதுவும் கண்டிப்பா நடந்திருக்கு, அப்படிதானே? இப்ப நீயா சொல்றியா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரையாச்சும் கூப்பிட்டு கேட்கணுமா? அவன் கத்து இந்த ஆஸ்பத்திரிக்கே கேட்டிருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொழுதுன்ற கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லாதது வேணாம். அவன் உன் அம்மா குணத்துல பாதி இல்ல, முக்காவாசி அப்படியே இருக்கு. உன் அம்மைக்கு நல்ல குணம் இருந்தாலும் அது பொறுமைன்றது துளி கூட இல்ல. அந்த மாதிரிதான் இவனும் இருக்கான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவன் அவன் எதுவும் பேசவே இல்லை. யாரு? அவன் பேசவே இல்லை, இதை நம்பணும், அப்படித்தானே? அவனை பத்தி எனக்கு தெரியாது. முரட காட்டு மிராண்டி மாதிரி அங்கன வந்து வேன்னு கத்திக்கிட்டு கிடந்தான். வீட்டுக்கு வந்து என்னென்ன பேச்சு பேசியிருப்பேன்னு எனக்கு என்ன தெரியாம இருக்கு சொல்லு. அவனை என்னத்த சொல்லுறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ரேஸ்மா, அவன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. ஏதோ ஒரு இதுல பேசியிருப்பான். வீட்டுல வந்து நான் கேட்கேன், சரியா? நீ வருத்தப்படாதம்மா ரேஸ்மா. அழுவாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. டக்குன்னு வார்த்தையை விட்டுருவான், ஆனா மனசுல வச்சுக்க மாட்டான். காயப்படுத்துற மாதிரி ரொம்ப வார்த்தை விட்டுட்டானாமோ. அவனை சின்னத்தை சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாச்சும் பொறுப்புன்னு பார்த்தேன். பொறுப்புன்றது சுத்தமா இல்லை அவனுக்கு. மத்த எல்லா விஷயத்திலும் பொறுப்பா தான் இருக்கான், இந்த ஒரு விஷயத்த தவிர. எடுத்த உடனே கோவம் மட்டும் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. நிதானமா பேசி பழகணும்ன்ற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு இருக்க மாட்டேங்குது. நீ எதுவும் வருத்தப்படாத தாயே. ரேஸ்மா. இல்லப்பா, நான் இது வருத்தம்லாம் படல. நீங்க அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லப்பா. நீங்க எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. வேலை இருக்கும்ல உங்களுக்கு, நீங்க போயிட்டு அதை பாருங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரேன்ப்பா. அப்பா, சாயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஷாகு இங்க வந்திருந்தானே, நீயும் பக்கத்துல தான் இருந்தியா கூட? உனக்கு நடந்த விஷயம் ஏதாச்சும் தெரியுமா? அப்பா, அவனா இல்லப்பா, அவன் இங்க இல்லவே இல்லை. நீங்க எதுவும் கேட்காதீங்க. ஏங்கா போய் சொல்றீங்க? நானும் பக்கத்துல தானே இருந்தேன். அவ கிடக்கா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லியா? என்னப்பா நடக்கணும்? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டான். கோவப்படுவான் தான் தெரியும், இல்லைன்னு சொல்லல. ஆனா யார பேசணும், எந்த இடத்துல பேசணும்னு கொஞ்சம் கூடவே அவனுக்கு யோசிச்சு பேச முடியாது. எந்த அளவுக்கு பேசிட்டு போனான் தெரியுமாப்பா அவன்? எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அக்கா அந்த இடத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆதி, நான் அந்த விஷயத்த அப்பயுமே விட்டுருன்னு சொன்னேன். இதுக்கப்புறமா இந்த விஷயத்த யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு சொல்லியாச்சு. எதுக்கு மறுபடியும் இதே டாபிக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு அடி வந்திருக்கீங்க? சிலக்கா அந்த ஃபைல் ரிப்போர்ட் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட வந்துச்சுல டாக்குமெண்ட், அதை வாங்கிட்டு போலான்ட்டு தான் வந்தேன்க்கா. வேற எதுவும் இல்ல. வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாராதி. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுச்சா? அக்கா, சொல்றத மட்டும் செய். ஹாஸ்பிட்டல் விஷயத்த மட்டும் பேசு, பர்சனல் விஷயத்த பேச வேண்டாம். இது எல்லாருக்குமே பொருந்தும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. சாரிக்கா. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போ. அப்பா, நான் போயிட்டு வரேன். சரியா? யாமா ரேஸ்மா இந்த பையன்கிட்ட இவ்வளவு கோவப்படுறா? அவன் அக்கான்ற உரிமையில தானே உன்கிட்ட வந்து பேசுறான். நீ இப்படி கோவப்பட்டா எப்படி சொல்லு? இல்லப்பா, இதே விஷயத்த மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால ஒன்றும் மாற போறது இல்ல. இந்த விஷயத்த இப்படியே விட்டுறதுதான் 2 பேருக்கும் நல்லது. அதுவும் இல்லாம அவனும் ரகு கிட்ட போய் கேட்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சுச்சுவேஷன்ல நீங்களும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனாலதான் சொல்றேன். ரகு தானே பேசினா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனே வந்து என்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனே வந்து என்கிட்ட பேசுவான். என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும். நீங்க இதுல யாருமே இன்வால்வ் ஆக வேண்டாம் ப்ளீஸ். இதுல நீங்க யாராச்சும் இன்வால்வ் ஆகி இது இன்னும் பெரிய பிரச்சனையா விரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அதுக்கு இல்லமா ரேஷ்மா,
ஒரு வாட்டி நம்ம சொன்னாதானே அவனுக்கு புரியும். நம்ம யாருமே கேள்வி கேட்காம இப்படியே இருக்கிறதுனாலதான் உன் அம்மா காரியம் அவ இஷ்டத்துக்கு பேச்சு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்கா. அதே மாதிரி எங்க ரகுவா மாறிடுவானு பயமா இருக்கு ரேஷ்மா எனக்கு. ரகு ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவன்லாம் இல்லை. அவனுக்கு தெரியும், படிச்சிருக்கான், ரொம்ப அறிவானவன். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை தனியாக எடுத்து நடத்துகிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. சின்ன கோவக்காரன் அவ்வளோதான். அந்த கோவம் தான் அவனை அழிக்கும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம புரிய வைக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த சுச்சுவேஷனில் வேண்டாம், பொறுமையாக எடுத்து சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். ப்ளீஸ் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. நான் வருத்தப்படலை, சரிங்களா? என்ன நினச்சி நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா. சரிம்மா, நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுல அம்மாவும் பாட்டியும் இருக்காங்க, நீ போ. அம்மா வந்திருக்காங்களா? எப்போ? காலையில தான் வந்திருக்கா. ஓ சரிப்பா. சரி ரேஷ்மா, உடம்ப பாத்துக்கோ. நான் வேலையை முடிச்சு ராத்திரி போல வீட்டுக்கு வந்துருவேன். ம். நீங்க ஏன் பாட்டி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? வருத்தப்பட வேண்டியது அவங்க தான். நீங்க வருத்தப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க வருத்தப்படவும் தேவையில்லை. இனிமேலாம் இவங்களுக்காண்டி பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டே இருந்தா இவங்க கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதிர்த்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த முடிவை நான் இப்ப எடுத்ததில்லை, எப்பயும் எடுத்தது. இத்தனை நாள பொறுமையா இருந்தேன்னா அதுக்கு வேற காரணம் இருக்கு. இனிமே பொறுமையாலாம் இருக்க முடியாது. சின்ன மனுஷருங்க பாட்டி, உங்க முன்னாடி அந்த மாதிரி பேசுனது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்க என் அம்மாவை பேசுறதுக்கு நானும் பண்ணவே மாட்டேன். எங்க அம்மா என்னைய வளர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. அவங்க கிட்ட பேசுனதை நீங்க தப்புன்னு நினைச்சீங்கன்னா அதனாலதான் வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா பாட்டி? சாச்சா அப்படிலாம் இல்லம்மா. நீயே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்த முதல் நாள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்கா, அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டேன், வேற எதுவும் இல்லை. இனிமே இங்க எப்படி வந்துட்டு போய்கிட்டே இருப்பேன், அதுதாம்மா. இனிமையாச்சும் கொஞ்ச நாள் வந்து இருந்து போயிட்டு அப்படி இப்படின்னு சமாதானமா போயிடுவோம் அப்படி இப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என் கனவு கோட்டையில எல்லாத்துலயும் மண் இல்லை, பெரிய லாரியை கொண்டு வந்து இடி இடி இனி இடிச்சு மொத்தமா தரமட்டமாக்கிட்டா. சிவலை என்னத்துன்னு சொல்ல, உன்னை இனிமே எந்த நம்பிக்கையில இங்க வந்து இருமான்னு நான் சொல்றது. கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இனிமே அது நடக்காதுன்னு இப்பதான் புரியுது. செல்ல என் தலை எழுத்து. அது மன்னிச்சிருமா, ஏதோ வேதனையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை வற்புறுத்துறன்னு மட்டும் நினைக்காதமானு. உண்மையாவே என் மனசுல இருந்த ஆதங்கம் இதெல்லாம். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இவ இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு நினைக்கேன். என்னத்தை பண்ண, அவ ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா. அது எப்படி பாட்டி ஈஸியா மன்னிச்சிருன்னு சொல்றீங்க? தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க பாட்டி. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இனிமே எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேசாதீங்க. இப்ப சொல்றேன் பாட்டி, அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன், அவங்க பேசின எதுவுமே மறக்கவும் மாட்டேன். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் திருப்பி கொடுப்பேன். இனிமே என்கிட்ட ஏதாச்சும் பண்ணுனாங்கன்னா திருப்பி திருப்பி அவங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அமைதியா போறதுனால தானே இந்த அணுவை பத்தி அவங்க குறைச்சி எடை போடுறாங்க. இனிமேதே தெரியும் இந்த அணு யாருன்னு. நானும் ஒரு அளவுக்கு தான் பாட்டி பொறுமையா இருக்க முடியும். என்னை பத்தி பேசினாங்க, என் கேரக்டரை பத்தி பேசினாங்க, நான் எதுவுமே இல்லாம வந்தவன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இவ்வளவும் பண்ணியும் நான் அமைதியா இருந்தேன். ஏன் போதா குறைக்கி என் உயிருக்கு உயிரான என் குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க, அப்பவும் நான் அமைதியா தான் இருந்தேன். அது எல்லாத்தையும் விட என் அம்மாவையும் என்னையும் ஒழுக்கம் கட்டவேன்னு சொன்னாங்க, அப்பவும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா என் அம்மாவை ஒரு வாட்டி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தும் போது நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா என்னை வளர்த்த வளர்ப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப நான் படிச்ச படிப்புக்கு என்னதான் அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு படிப்புன்றது வெறுமனையே சும்மா அறிவை மட்டும் வளர்க்கறது இல்லை, தைரியத்தையும் சேர்த்து வளர்க்கறது தான். அந்த தைரியத்தை இனிமே தான் பார்ப்பாங்க. எங்களால ஒன்றும் எதிர்த்து பேச முடியாமலாம் இல்லை. பேசினா நல்லா இருக்காது பெரியவங்கள அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அமைதியா இருக்கும். எதிர்த்து பேச ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்காது. எனக்கு புரியுது மானு, புரியாமலாம் இல்ல. போதும் பாட்டி, அவங்களுக்காண்டி நீங்க என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். இனிமே அவங்க என்கிட்ட பேசினாங்கன்னா எதிர்த்து நானும் பேசதான் செய்வேன். அமைதியா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல நான் இல்லை. அவங்க ஒன்றும் என்னை பாத்துக்கல, அவங்க ஒன்றும் எனக்கு எதுவுமே தரல. என் புருஷனை நம்பி கல்யாணம் பண்ணி வந்தேன். அவர் என்னை பாத்துக்கிறாரு, எனக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் தான் பண்றாரு. அஃப்கோர்ஸ் அவங்க இல்லாம ரகு இல்லதான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ரகுவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே இல்லை. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இனிமே அவங்களுக்கு அடங்கி போக மாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் திருப்பி பதிலடி கொடுக்க தான் போறேன். அவங்கள பத்தி பேச வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ் விட்டுருங்க. நான் இங்க வந்தது ரகுவை பத்தி கேட்கதான். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ரகு வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இங்க வந்தாரா பாட்டி? வீட்டுல வச்சு ரொம்ப சத்தம் போட்டாரு. ரேஷ்மா ஏன் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி ரேஷ்மாக்கு மேல செம்ம கோவத்துல இருந்து கிளம்புனாரு. என்கிட்டயே சண்டை போட்டுட்டு தான் வந்தாரு. அந்த பயத்துலதான் இங்க வந்தனே. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனான்னு கிளம்புனேன். ஆனா ரகு அங்க போகலன்னு சொல்லிட்டு ஆதி என்ன தான் சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். இங்க வந்தாரா பாட்டி? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாரா? ரேஷ்மாக்கு எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களா? மார்னிங்கே போயிட்டாங்களா இல்ல இப்பதான் போனாங்களா? மூச்சு பிடிக்க இத்தனை கேள்வியை ஒரே வசனத்துல கேட்டா நான் எப்படிதான் பதில் சொல்றது? கொஞ்சம் எனக்கும் நேரம் கொடுத்தாதானே பதில் சொல்ல முடியும். சாரி பாட்டி. ரேஷ்மா காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா. ரகுவும் வரதான் செஞ்சான். வந்து இங்க தைய தக்க அம்மாடி ஆத்தாடின்னு குதிக்க தான் செஞ்சான். குதிக்காம எப்படி இருப்பான் புருஷங்காரன்? குதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவான்னு நினைக்கேன். அவனை தேடி நீ இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்கா. ஐயோ என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, சின்ன பாட்டி பிரச்சனை நடக்கும் அசால்ட்டா உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. வேற என்னமா பண்ண சொல்றேன்? ஒண்ணுக்கு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு. நானும் எவ்வளவுதான் பாக்குறது வயசான காலத்துல. பிரச்சனையை பார்த்து பார்த்து பயப்பட்டு பயந்து போய் வந்துட்டா சரி அதுவே சரியா போயிரும் அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டு. அவ்வளவு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு.
உன் மாமங்காரனும் போயிருக்கான். அதுவும் இல்லாம அவன் எல்லாத்தையும் பார்த்து பண்ற நம்பிக்கையில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ரேஸ்மா கவலைப்படுவாதான், இல்லைன்னு சொல்லலை. புரிஞ்சுப்பா, தம்பி தான் பேசுறான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாமலாம் ரேஸ்மா இருக்க மாட்டான். அந்த தைரியத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ரகு எப்பவுமே இப்படிதான், சின்ன வயசுல இருந்து அடிக்கடிக்கு சண்டை வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவான். ஆனா ரேஸ்மா அப்படி இல்லை, பொறுமையே எடுத்து சொல்லி கொடுப்பாரு ரகுக்கு. இந்த விஷயத்துலயும் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். அவனே வந்து பேசுறான்னு சொல்லிட்டு. ராகுவும் சலிச்சவன் இல்லம்மா, என்னதான் பேசிட்டாலும் அதுக்கப்புறம் அக்காவுக்கிட்ட பேசாம இருக்க மாட்டான். எப்படியாச்சும் தேடி போய் அவ பேசவே செய்யலனா கூட கையில காலில் உளுந்தாச்சு பேசிடுவான். இந்த சண்டையில என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சிவ என்னத்துக்கு இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவரோட கோவம் எல்லாமே அக்கா இப்படி காசு கொடுத்தது இல்லை பாட்டி, அவங்க சேவிங்ஸு, அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் கடன் வாங்கிட்டாங்களோ அப்படின்ற கோவத்தை தான் பாட்டி அவர் அப்படி வெளிப்படுத்துறாரு. மற்றபடி அவர் எதுக்கும் கோவப்படலை. அவனை நான் சின்ன பிள்ளையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ஒரு 5, 6, 7 வருஷம் தெரியுமா அவனை? உனக்கு முன்னாடியில இருந்தே அவனுக்கு தெரியும். அவன் என்ன விஷயத்துக்கு கோவப்படுவான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எந்தெந்த மாதிரி இது பண்ணுவான்னு எனக்கு தெரியாமையா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியதான் செய்யும். அவனும் ஒரு பாசத்துலதான் கோவப்படுறான். பாப்பா என்ன நடக்குன்னு. சரிங்க பாட்டி, வந்து ஆல்ரெடி நேரமாச்சு. நான் இங்க இருப்பாரு, எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிருவோம் பேசின்னு தான் வந்தேன். இங்க இல்லைன்னு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இல்லைன்னா வீட்டுக்கு போறேன். அவர் வீட்டுக்கு வரும்போது அங்க இல்லைன்னா அதுக்கும் கோவப்படுவாரு. நான் கிளம்புறேன் பாட்டி, நேரமாச்சு ஏற்கனவே. சரிம்மா, பாத்துப்போ. நான் வேணா டிரைவர் அனுப்பிடுவா? இல்ல பாட்டி, நான் ஆட்டோல தான் வந்தேன். ஆட்டோ வெளியே வெயிட் பண்ண தான் சொன்னேன். ஆட்டோலயே போயிருவேன். சரிம்மா. சரிங்க பாட்டி, கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாமா. சரிங்க பாட்டி. பாட்டி, உண்மையாவா சொல்றீங்க? அந்த காலத்துலலாம் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்களா? உண்மையாவா பாட்டி சொல்றீங்க? அப்ப எப்படி நீங்க எல்லாம் டெலிவரி பண்ணுவீங்க? ஆனா ஆமாமா, விளையாட்டுக்கா சொல்லிக்கிட்டு கிடைக்க, உண்மைக்கு பொய்க்குன்னு சொல்லிக்கிட்டு. உண்மையா தான் சொல்லுறேன். உன் அத்தைக்காரிக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு அத்தை இருக்காளே, உன் அப்பா கூட பிறந்தவ, அவன் மாமியாருக்கும் பார்த்தது நான் தான். ஒரு பிள்ளை இறந்தே பிறக்கும் போது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சடங்கு எல்லாத்தையும் பண்ணி சாங்கியெல்லாம் பண்ணி இது பண்ணோம். அந்த காலத்தெல்லாம் பெக்கிறது இறக்குறது இந்த மாதிரி தான் கிடக்கும். இப்பதான் ஒரு பிள்ளை பெக்கறக்குள்ளேயே எம்மாடியோ ஐயாடியோன்னு குதிக்கிங்க. அந்த காலத்துல 10, 15 பெத்து போட்டுக்கிட்டு கிடந்தோம். இடுப்புல ஒண்ணு, தலையில ஒண்ணு, காலில் ஒண்ணு, கையில ஒண்ணு சுத்திக்கிட்டு கிடக்கும். அம்மா, 10, 15 செங்க இந்த ஒண்ணு பெத்தெடுக்கிறக்குள்ளேயே எனக்கு முதுகு வலிக்கு, கை வலிக்கு, கால் வலிக்கு, செல்லம் வலிக்கு. இதுல 10, 15 எம்மா தங்காது பாட்டி. இந்த உடம்பு தங்காது. ஒரேடியா போய் பரலோகம் சேர வேண்டியதுதான். அம்மாடியோ கடவுளே. உங்களுக்கு எத்தனை பசங்க பாட்டி? எனக்கு மொத்தம் 4 பேருமா. 2 பொம்பளைங்க, 2 பசங்க. இங்க ஒருத்தனா இருக்கான். மத்தவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து வேலை பார்க்காங்க. ஒரு பிள்ளை இறந்தே போயிட்டு. நல்ல 1 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அந்த நோய் இந்த நோய் அப்படி இப்படின்னு வந்துச்சு. அப்ப இறந்து போச்சு. அப்படியா? எப்படி பாட்டி? அதை சொல்றேனே, அப்பெல்லாம் நிறைய நோய் வருமா. இப்பதான் எல்லாத்துக்குமே அந்த தடுப்பூசி இந்த தடுப்பூசின்னு கிடைக்க. அப்பெல்லாம் அப்படி இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனாலே பயப்படத்தான் செய்வோம். நர்ஸம்மா அங்க வராங்கன்னா நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துப்போம். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வெளியவே வருவோம். ஏன் பாட்டி? யானா ஊசிக்க மாத்திரைக்கும் பயந்துதான், வேற என்னத்துக்கு? ஊசிக்க மாத்திரைக்கும் அவ்வளவு பயப்படுவான். இப்ப காலத்து பிள்ளைங்க எல்லாம் அப்படி போயிட்டு இப்படி குத்திக்கிட்டு வந்துடுறீங்க. வயிற்று கிழிச்சு பிள்ளை எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் நெட்டமா நின்றுதான் பிள்ளைய பெப்போம். இப்பெல்லாம் எப்ப நார்மலா பெத்து எடுக்கிறதே பெரிய விஷயமெல்லாம் இருக்கு. அதுவும் கரெக்ட் தான் என்ன பாட்டி, நார்மல் டெலிவரி தான் அப்ப ஃபுல்லாவே. ஆமாம்மா, நார்மலா பிறக்கிறது தான் அப்ப எல்லாமே. 1, 2 தான் தலை திரும்பி அப்படி இப்படின்னு இருக்கும். அதையும் விளக்கெண்ணெய் வயிற்றுல போட்டு உருவி தலையை கீழே எடுத்து இழுத்து வந்துருவோம்ல. ஆமா, இந்த உரல் இருக்கும் பத்தி, அதுல உட்கார வச்சு அப்படி இப்படி நிறைய பண்ணுவோம். அது இதுன்னு கை மருந்தா அரைச்சு குடிப்போம். நல்ல உடம்பு தெம்பா இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க இது வலிக்கும் அது வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. என்னத்த பண்ணேன்? சரி, அப்போ ஒருவேளை இந்த மாதிரி நாள்லாம் நிறைய நாள் ஆயிட்டு அப்போ குழந்தை வலியே வரல, வலி வந்தா தானே நார்மல் டெலிவரிக்கு வர முடியும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதை கேளு. இந்த பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதை பெருஞ்சீரகம் அது, அதுக்கப்புறம் சின்ன சீரகம், அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிட்டி இடிச்சு வெந்நில போட்டு கொஞ்சோண்டு நாங்கள் அந்த இது இருக்கு பாரு, என்னது முருங்கைக்கீரை, அதையும் போட்டு கலந்து ஒரு சூப்பு மாதிரி வச்சு குடிப்போம். அது உடனே மடன்னு வயிற்றுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றிடும். தண்ணி வெளியேறினதுக்கு அப்புறம் பிள்ளையால வயிற்றுக்குள்ள இருக்க முடியாது. அம்மாட ஐயடான வலி உயிரை போகும். அது என்ன வலி ஏது வலிலாம் தெரியாது. அந்த குடிச்ச உடனே தண்ணி வெளியே போயிடும். செல்லன்னு போனதுக்கு அப்புறம் உடனே பிள்ளைய பத்து கையில இந்த புடி அப்படின்னு கொடுத்துட்டு மறுநாள் காட்டுக்கு வேலைக்கு போவோம். நீங்க என்னன்னா வயிற்று கிழிச்சிட்டு வந்து படுத்துக்கிட்டு அம்மாடா ஐயடான்னு 10, 15 நாள் படுத்தே தான் கிடைக்கீங்க. அதுவும் கரெக்ட் தான் என்ன பாட்டி. அப்பெல்லாம் நார்மலாவே பிள்ளை பிறக்கும். இப்ப அப்படியா? நார்மலா டெலிவரி ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. அது எல்லாத்தையும் விட கருத்தரிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இருக்கு. பிறக்கிறத விடு. அப்பெல்லாம் 100ல 100 பேருக்கு தான் குழந்தை இல்லாம இருக்கும். இப்ப அப்படியா? 100ல நார்மலா 10, 15 பேருக்கு தான் நார்மலா குழந்தை பிறக்குது. மத்ததெல்லாம் மாத்திரை மருந்து துணு தானே வருது. அதுவும் கரெக்ட் தான். அந்த காலம் வேற இந்த காலம் வேற, எல்லாமே மாறிச்சுல பாட்டி. அப்போ நார்மல் டெலிவரினா எப்படி பாட்டி? ஸ்டிச்சஸ்லாம் போடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த தொப்புள் கொடி அதுக்கப்புறமா அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுவீங்க? அதை என்னத்தை சுத்தம் பண்றது? வயிற்று நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மேல இருந்து ஒரு ஊருனா மொத்தம் வந்துரு போகுது. அம்மா, சொல்லும் போது பயமா இருக்கு. கிளவி
வாடி, காப்பி எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாச்சா? நான் காப்பி எடுத்துட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளைகிட்ட என்னத்த சொல்லி பயமுறுத்திக்கிட்டு கிடக்கீங்க? நான் என்னத்தடி சொன்னேன், அவதான் கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த காலத்துல எப்படி குழந்தை பெத்துப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவீங்களா போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு கிடந்தேன். நான் என்னத்த அவளை பயமுறுத்துறேன்? ஆமா ஆமா, நல்லா சொன்னீங்க போங்க. பாருங்க இங்க பாரு பிரியா, அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்காத சரியா? நீ பாட்டுக்கு தைரியமா இரு, பிள்ளை நல்லபடியா நார்மலா டெலிவரி ஆகும். சரிங்கம்மா. கிளவி பிள்ளைகிட்ட என்னத்தை பேசணும் என்னத்தை பேசக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாம இருக்கு. பாரு எப்படி பிள்ளை மேரண்டு போய் கிடக்கு பாரு. மரியாதையா வெளியே போயிட்டு உட்காருப்பா. பேச்சு துணைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கடன்னு சொன்னா பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க பேச்ச பாரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேச்செல்லாம் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. பிள்ளை எப்படி அரண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு பாரு. என்னாச்சு? வாயா முத்து மாதிரி ஒன்னும் இல்ல, இந்த கிளவி இருக்கே எல்லாம் இந்த கிளவி பார்த்த வேலைதான். அம்மாடியம்மா, நானே சொன்ன அவகிட்ட, அவதான் அது இது நோண்டி நோண்டி கேட்டா. சரின்னு சொன்னேன். இவன் என்ன என்கிட்ட ஏறிக்கிட்டு வரா. நான் வெளியவே போயிட்டு உட்காரமா. பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாத்த, நான் இப்போ உடனே கிளம்பிடுவேன். இது காப்பி குடிச்சிட்டு போவா. சரி, எதாவது கையில இருக்கே கொடுங்க. இதுல சக்கரை படாம இருக்கு. அந்த கிளவிக்கு சக்கரை போட்டா பிடிக்காது, அதனாலதான் அப்படி எடுத்துட்டு வந்தேன். உனக்கு வேலை எடுத்துட்டு வரேன். இருக்கு. ஐயோ அத்த வேணாம், சும்மா தான் சொன்னேன். நான் நேரம் வச்சு இவ்வளவு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். நான் கிளம்பிடுவேன். சரி, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போ. சரி. ஓய் லூசு, சென்னாச்சு? ஏதோ நீ பயந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சென்னாச்சி மறுபடியும் வலிய தச்சிருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்த பாட்டி சொல்றாங்க, அந்த காலத்துல நார்மலாவே பிள்ளை பெத்துக்கிட்டு அப்படியே மறுநாள் வேலைக்கெல்லாம் போவாங்களாம். இப்படியெல்லாம் பிள்ளை பெத்துப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அதை கேட்ட உடனே பயமா இருக்கு. என்ன ஒரு வேலைக்கு எனக்கும் டெலிவரி அப்போ எதனா ஆயிட்டுனா என்னங்க பண்ணுவீங்க? நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் தினசா யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது? அவன் டைமே இல்லாம சுத்திக்கிட்டு கிடக்கான். ஆனா இவளுக்கு மட்டும் தினசா யோசிக்கிறதுக்கு டைம் ஃபுல்லா இருக்கும் போல. ஏண்டி, உன்னை எடுத்து நியூஸ் பேப்பர் எதனா எடுத்து படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டியோ? இந்த மாதிரி கிளவி கூட உட்காந்துக்கிட்டு கிளவி கதை பேசுறதுக்கு மட்டும் உனக்கு டைம் இருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் வாசிச்சு பழகுன்னா உனக்கு முடியாது, அப்படிதானே? என் பிள்ளை வயித்துல இருந்து கேட்கணும் சொல்ல தானே செஞ்ச உனக்கு. ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. சும்மா அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பண்ண முடிஞ்சா பண்ண மாட்டாங்களா? எனக்கு முதுகு வலி என்ன வலி வலிக்கு. நானும் இப்பதான் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்தேன். அந்த பாட்டி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களேன்னு கேட்டேன். அதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு வேலை எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆமா, பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கழுத்துல பிடிச்சி தாலி கட்டிடலாம் பத்தியா? அதான் வேற ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன் புரோக்கரை. நல்ல முடி நீளமா, அப்புறமா உன்ன மாதிரி ஒல்லியா, நல்ல அழகா, உன்னை விட கலரா பார்க்க சொல்லியிருக்கேன். அப்ப ஆசை இருக்கு அப்படிதானே? லூசி, ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமாளிக்க முடியலையா? இதுல இன்னொன்னு வேற. பைத்தியக்காரி, போன் பண்ணி வர சொன்னி, எதுக்கு வர சொன்ன? அதை சொல்லு முதல்ல. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. போங்க. ஷோ, அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. சொல்லுமா தாய், எனக்கு வேலை இருக்கு, ஆபீஸ்க்கு போகணும். இப்ப போனாதான் உன் டெலிவரிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க, புரிஞ்சுக்கோ. ஆனிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்ப சொல்றீங்களா, நான் கிளம்பவா? அது வந்து அத்தை டெலிவரிக்காண்டி எல்லார்கிட்டையும் காசு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம கிட்ட இருக்கோம்ல, நம்ம சேர்த்து வச்சிருக்கோம்ல குழந்தைக்காண்டின்னு, அதை நீங்க கொடுங்க. நீங்களா கொடுத்த மாதிரி கொடுங்க. அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு தானே டெலிவரி பாக்குறாங்க. நம்ம காசு கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதான் சொன்னேன். அதுக்காண்டி தான் கூப்பிட்டேன், வேற எதுக்காண்டியும் இல்ல. ஓ அப்படியா? என்கிட்ட அம்மா சொல்லிருக்கலாமே. சேங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற என்கிட்ட சொன்னாங்க. நீங்க போயிட்டு அப்படியே வளரி வைக்காதீங்க. உங்க அம்மா வந்து மறுபடியும் என்னதான் திட்டுவாங்க. நீங்களாவே கொடுக்குற மாதிரி கொடுங்க சரிங்களா? இந்த கேஷ் வந்து பாப்பாக்காண்டி சேர்த்து வச்சிருந்தோம். இது வந்து டெலிவரிக்கு நீயே வச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே கொடுங்க. நான் சொன்னேன்னு எதையுமே வாய் தரது சொல்லிடாதீங்க. அவங்க உங்க அம்மா சும்மாவே அதுக்கப்புறமா வந்து சண்டை போடுவாங்க. சரி, நானே போய் பாத்துக்கிறேன். உடம்புக்கு இப்ப எதுவும் பண்ணல, ஓகேவா தானே இருக்கேன்? ஆமா. அப்புறம் வளகாப்பு பத்தி சொன்னாங்க அம்மா. யாரையுமே கூப்பிடாம சிம்பிளா வீட்டுல வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டான்னு. உனக்கு ஓகேவா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா ரகு ரேஷ்மாவெல்லாம் கூப்பிடுவீங்க தானே? அது வந்து யாருமே வேண்டாம்னு சொல்றாங்க. இங்க அத்தை வீடு, அப்புறம் பக்கத்துல ஒரு 4-5 வீடு மட்டும் கூப்பிட்டுக்கலாங்கிறாங்க. ஏற்கனவே 5வது மாசம் 7வது மாசம் நல்லா தான் பண்ணிருப்போம். 9வது மாசம் இப்போ ஒரு டேட் நெருங்கிட்டு அப்படின்றதுனால நாளைக்கு சிம்பிளா வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு பண்ணிக்கலாங்கிறாங்க. அம்மா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதான் உனக்கு எப்படின்னு கேட்க சொன்னாங்க. உனக்கு நல்லா பண்ணணும்னா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இல்ல வேண்டாம். அத்தைக்கிட்ட ஏற்கனவே கேஷ் இல்லாது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்காண்டிலாம் சிரமப்பட வேண்டாம், அது பிரச்சனை இல்லை. ரகு ரேஷ்மா அத்தை வீடு கூப்பிடல அப்படின்னு தான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. அம்மா எப்படியும் வரமாட்டாங்க, அம்மா பாட்டி கூட இருக்காங்க. முடிஞ்சா வேணா இவங்களை கூப்பிடுங்க. இல்லை அப்படின்னா வேண்டாம், நான் கம்பல்லாம் பண்ணல. சரி பாக்குறேன், சரியா? கூப்பிட முடிஞ்சா பாக்குறேன், இல்லைன்னா விட்டுருவேன். நீ வருத்தப்படாத, மேக்சிமம் கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டீங்களா? அது சரி, நீங்க சங்கடப்படாதீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நீங்க தான் நேரம் வச்சுன்னு சொன்னீங்களே, கேஷ் விஷயத்த மறந்துடாதீங்க, அத்தை கிட்ட கொடுத்துருங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க. கிளம்பிட்டானம்மா அதுக்குள்ள? ஆமாம்மா கிளம்பிட்டாங்க. இப்பதான் போனாங்க. கூப்பிடணுமா, ஃபோன் பண்ணட்டுமாமா? இல்ல வேண்டாம். காப்பி எடுத்துட்டு வரக்குள்ள போயிட்டான் பாரு. சொல்லதான் செஞ்சு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போன்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை காலில் ஊத்துன மாதிரி வெதுன்னு ஓடதான் செய்யறான். சின்னத்தை சொல்லுறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இவனுக்கு. சரி, வளகாப்புன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னம்மா சொல்லிட்டுப்பா? நாளைக்கு போல சிம்பிளா வளகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கம்மா. சேம மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? வளகாப்பு பிடிக்காம எப்படிமா இருக்கும்?
அதுக்கு இல்லை, யாருமே இல்லாமல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு என் கூடயே எப்போவுமே ரேஷ்மா, ரகு அவங்களாம் இருந்து பழகிட்டா எனக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் அவங்களாம் இருப்பாங்க. அவங்க இல்லாமல் நடக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. அதுதான் சொன்னேன், முடிஞ்சா கூப்பிடுறேன், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லைம்மா. ஓ அப்படியா, சரி சரிம்மா, கவலைப்படாதம்மா. பிள்ளைக்காண்டி தானே சொல்கிறாங்க. 9வது மாதம் என்னன்னா நாள் நெருங்கிட்டு பற்றியா, இன்னும் 2 நாள் தானே சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் சொல்லி ஏற்பாடு பண்ணணும், சாப்பாடு அது இதுன்னு இதுவாகும், ரொம்ப நேரம் ஆகும். நாளைக்கே முடிச்சிடலான்னு பார்க்காங்க போல மைனி. 2 நாள்னு ஒன்னே கொஞ்சம் பதட்டப்படுறாங்க, வேற எதுவும் இல்லை சரியா. அப்புறம் வந்து கிளவி சொன்னதெல்லாம் நீ எதுவும் காதுல வாங்கிக்காத. ஆனால் கிளவி அப்படித்தான், அது எதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போயிடும். ம் சரிங்கம்மா. அப்புறம் என்கிட்ட ஒரு 25,000 போல இருக்கு. அதை நானே உன்கிட்ட தரேன். நீ முத்துமாரி கிட்ட கொடுத்து உன் அம்மா வீட்டுல இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துரு. நானா கொடுத்தா தாங்க மாட்டான் சரியா. ஐயோ அம்மா வேண்டாம். ஏன் என்ன மணி, பிள்ளை இங்க வந்து கிடக்க, அம்மா வீட்டு சைட்ல இருந்து எதாச்சும் பண்ண வேண்டாமா? அம்மா வீடு நினப்புல தானே இங்க வந்திருக்கா. ஐயோ அம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நாங்களே சேர்த்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா அத்தை கேட்கும் போதே அந்த காசு கொடுத்துருக்கணும். இப்போ நாங்க கொடுத்தோம்னா கோவம் தான் படுவாங்க. அதான் அவரை விட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். கேஷ்லாம் எதுவும் வேண்டாமா, நீங்களே வச்சுக்கோங்கம்மா. ஏம்மா நான் கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லம்மா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குழந்தைக்கு பண்ணுங்க. நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். இப்போதைக்கு கேஷ்லாம் வேண்டாமா, சொல்றதை கேளுங்கம்மா. சரி அதுவும் சரிதான். என் முதல்ல பேராண்டியோ பேத்தியோ வரப்போறாங்க. நான் அவங்களுக்கு செஞ்சு போட்டுக்கிறேன். அவங்களுக்கு செஞ்சு போடுறதை யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. உனக்கு எதனா காப்பி எடுத்துட்டு வரணுமா? இல்லம்மா வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு வரவா? சரிம்மா, படுத்துட்டே கிடக்காம கொஞ்ச நேரம் அப்படி இப்படி நட சரியா. எதனா தேவைப்பட்டா சொல்லி வரேன். சரிம்மா. போய் படுத்துக்கு போமா.